விதி முடிஞ்சவனத்தான் விரியம்பாம்பு கடிக்குன்னு சொல்லி கிராமப்புறங்கள் ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் விரியம்பாம்போட விஷம் அவ்வளோ வீரியமானதுங்க. இது விரியம்பாம்பு மட்டும் கிடையாது, எந்த வகை பாம்பு கடிச்சாலுமே அந்த நேரம் தகுந்த சிகிச்சை கொடுத்துட்டு அவங்க உயிரை காப்பாற்றிடனா. விரியம்பாம்பு கடிச்சு பொழைச்சவங்க பல பேர் உண்டுங்க. ஆனால் இந்த பாம்பு கடியோ அல்லது விஷ வண்டுகள் கடியோ கடிச்சு அவங்க சரியாயிட்டாலுமே பின்வரும் காலங்களில் நிச்சயமாக அவங்களுக்கு பக்க விளைவு இருக்குங்க. அதில் மறுக்கவே முடியாதுங்க. அந்த பக்க விளைவு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சில பேருக்கு அதோட தன்மையை பொறுத்து முன்ன புண்ணாக இருக்கும், உடல் தன்மை கேட்ட போல இருக்குங்க. சில பேருக்கு அந்த கடிவாயின்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு கடிச்ச இடங்களில் குழி புண்ணாக மாறும், தண்ணியாக வடியும், கெட்ட வாடை அடிக்கும், தோல் நோய்களை உருவாக்கும். அந்த இடங்களில் சதைகள் ரொம்ப நாள் கழிச்சு கூட சதைகள் புண்ணாகி அழுக ஆரம்பிக்குங்க. அந்த புண்ணு ஆறவே ஆறாது. கை கால்லாம் ரொம்ப வீக்கம் கொடுக்கும், முகம் வீங்க ஆரம்பிக்கும். அமாவாசை பௌர்ணமியில் ரொம்ப ஊரல் அரிப்பு ஏற்படுங்க. இந்த மாதிரி பாதிப்புலாம் எளிய முறையில் சரி பண்ணிட்டு போனாங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த மூலிகைக்கு பேர் தான் சரக்குன்றைப்பூ. தமிழ்நாட்டில் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒன்றுங்க. சித்திரை மாதம் சீசன் நேரம். இப்போ சீசன் நேரம். இந்த பூ கிடைக்கிறத எடுத்து நல்லா காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 30 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய் வெள்ளருக்கு சூரணம் சொல்லி கேளுங்க, அது ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. ஆகாச கருடன் கிழங்கு அதோட பொடி ஒரு 50 கிராம் அளவு வாங்கிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு எடுத்து அடித்து பவுடராக்கி வச்சுக்கோங்க. மிக்சியில் அடித்து பவுடராக்கி அது ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது நாளையும் ஒன்றா கலந்துக்கிட்டு காலை மாலை வெறும் வயிற்றில் ஒரு 40 நாள் 1 கிராமில் இருந்து அதிகபட்சம் 2 கிராம் அளவுங்க வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சுட்டே வாங்க. ஒரு 40 நாள் சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் இடைவெளி விடுங்க. மறுபடியும் ஒரு 40 நாள் சாப்பிடுங்க. ஒரு 10 நாள் இடைவெளி, மறுபடியும் ஒரு 40 நாள், ஒரு 10 நாள் இடைவெளி, 3 தடவை சாப்பிடுங்க. உங்கள் பிரச்சனைக்கு ஏற்றாறு போல் சரியாக போயிருங்க. சில பேர்த்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பாதி நாளே நல்ல மாற்றம் தெரிஞ்சு குணமாயிருங்க. இதை சாப்பிட்ற காலகட்டத்தில் நிச்சயமாக உணவில் பத்தியம் இருக்கணும். பத்தியம் இருந்தால் இந்த மாதிரி வியாதிகள்லாம் குணமாகுங்க. கரப்பான் மண்டங்கள் சொல்லக்கூடிய அகத்திக்கீரை, பாவக்காய், புளி, அப்பளம், ஊறுகாய், தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு இதெல்லாம் தவிர்த்துருணுங்க. அசைவ உணவில் தவிர்த்துருணும். போதை வஸ்துக்கள் பழக்கம்னா எடுக்கக்கூடாதுங்க. புகையிலையோ பீடி சிகரெட்டோ தண்ணி போடுற பழக்கமாக இருந்தால் நிப்பாட்டிடணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆலவாய் அரசு குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றிங்க.